இப்போதான் நான் நிறைய சேனல்ஸ் வந்து ஒரு டைட்டில் பையர் சீசன் 9ஓட டைட்டில் வின்னர் அவங்க வந்து பேட்டி கொடுத்தது வந்து நம்ம பார்த்துருந்தோம். அதில் வந்து அவங்க நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. அதில் சில கருத்துக்களுக்கு வந்து சில கருத்துக்களில் பல கருத்துக்களுக்கு வந்து நமக்கு உடன்பாடே கிடையாது. என்னதான் வந்து நீங்கள் பிஆர் வச்சு செட் பண்ணிட்டு வெளியே போயிட்டு ஜெயிச்சுட்டு வந்தாலும் வெளியில் வந்து சில உருட்டுகள் உருட்டுறீங்கல்ல, அதை தாண்டி ரெட் கார்டு கொடுத்துட்டு வந்தாங்க 2 பேருக்கு. இப்போ ரெட் கார்டு கொடுக்கும்பொழுது நீங்கள் சில விஷயங்கள்லாம் பண்ணீங்க. ஸோ அதெல்லாம் வெளியில் வந்து நீங்கள் பார்க்கும்போது நிறைய கோணங்கள் வந்து மாறி இருக்கு மக்களிடத்துலமே. ஸோ திரும்ப நீங்கள் பண்ண விஷயங்களை உள்ளே எப்படி வந்து ஒரு அக்செப்டன்ஸே இல்லாமல் நான் பண்ணுறது தான் சரி அப்படின்னு சொல்லுவீங்களோ, அதே மாதிரியே நம்மளோட டைட்டில் பையராக இருக்கக்கூடிய திவ்யா கணேஷ் அவர்கள் வந்து வெளியிலேயும் உருட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு தான் வந்து இதை பற்றி நம்ம பேசணுமே அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ. ஒன்றும் இல்லை நண்பர்களே, முதல்ல இவங்க வந்து ஒரு 5-6 சேனல் வந்து பேட்டி கொடுத்துறாங்க. அந்த 5-6 சேனல்லுமே எப்படின்னா, நீங்கள் ரொம்ப அழகாக இருந்தீங்க, நீங்கள் வந்து பொங்கல் கட்டின சாரி வந்து சூப்பராக இருந்துச்சு, நீங்கள் வந்து ரொம்ப க்யூட்டாக பண்ணீங்க, நீங்கள் ரொம்ப டிசர்வ்டு, இப்படி தான் உருட்டினானுங்க. ஒரு டிபேட் மாதிரியே எடுத்துகிட்டு போகல. அவங்கக்கிட்ட விமர்சனம் வைக்கிறதுக்கோ கேட்குறதுக்கோ எக்கச்சக்கமான கேள்விகள் இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டானுங்க. இன்டர்வியூ எடுக்க சொன்னால் இவனுங்க இன்டர்வியூ எடுத்த எவனுமே வந்து சீசரை பார்க்கல. அது மட்டும் எல்லாம் தெளிவாக தெரியுது. உள்ளே போயிட்டு அவங்கள வந்து புண்படுத்தாமல், அதாவது கொஸ்டின் எழுதி கொடுத்து எப்படி பேசுவாங்க அந்த மாதிரி வந்து அப்படி பட்டும் படாத மாதிரி கேட்குறானுங்க நம்ம திவ்யா கிட்ட. இதில் நிறைய பேர் கேட்ட கேள்வி என்னென்னா வந்து, நீங்கள் ஒரு வேளை நீங்கள் வந்து கானா வினோத் வந்து பாக்ஸ் எடுக்கல அப்படின்னா வந்து அவர் தானே டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல மேடம்கிட்ட ஒரு அக்செப்டன்ஸே இல்லை. அவங்களுக்கே தெரியும் வெளியில் பரவலாக மக்கள் எல்லாருமே வந்து கானா வினோத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, கமருதீனுக்கும் சப்போர்ட் இருக்குது, ஏன் பார்வதிக்கும் சப்போர்ட் இருக்குது இப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வெளியில் வந்துட்டு இல்லை அவர் தெரிஞ்சுதான் எடுத்தார். இப்போ நான் என்ன கேட்குறேன், இதே திவ்யா கணேஷ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளோட வினோத் அவர்கள் வந்து பாக்ஸ் எடுக்கிறது யாருமே காரணம் இல்லை, அவங்களோட ஃப்ரெண்டை வந்து காப்பாற்றுறாங்களாம், அவங்க ஃப்ரெண்டு இவங்க எல்லாத்தையும் காப்பாற்றுறாங்களாம், அவர் பாக்ஸ் எடுக்குது அவர் தான் காரணம், ஏன்னா அவர் வந்து ஒரு அடல்ட்டு, அவர் ஒரு மெச்சூரானவர், அவருக்கு எல்லாமே தெரியும், யாருமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்லுகிற திவ்யா கணேஷ் அவர்கள் இன்னொரு இடத்துல இன்னத்தையும் சொல்கிறாங்க, கமருதீன் வந்து இன்ஃப்ளூயன்ஸில் தான் நிறைய விஷயங்கள் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு உருட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம கானா வினோத் வந்து அடல்ட்டு மெச்சூரானவர் எல்லாம் தெரிஞ்சுதான் எடுத்தார். அப்போ கமருதீன் வந்து பப்பா குழந்தை, கமருதீன் வந்து பார்வதி இன்ஃப்ளூயன்ஸில் தான் எல்லா தப்பு பண்ணாங்க அப்படிங்கிறத ஸ்டில் வெளியில் வந்தோம். உள்ள எப்படி சேதுபதி வந்து உருட்டி உள்ள இருக்கவங்க எல்லாத்தையும் மைண்டை மாற்றி வச்சிருந்தாரோ அதே மாதிரி வெளியில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு வன்மம்னு கேட்குறேன், நீங்கள் தான் ஜெயிச்சிட்ட, எப்படியோ வந்து ஒரு 20 லட்சமோ 30 லட்சமோ என்னன்னு தெரியல, ஏதோ ஒன்று செலவு பண்ணி பிஆர் இதுக்கு வேற ஒரு சில உருட்டுகள்லாம் உருட்டுருந்தாங்க, அதை நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஜெயிச்சிட்டீங்க, வெளியில் வந்து அவங்க மேலே ஏன் உங்களுக்கு வன்மம் குறையில? முக்கியமாக பார்வதி வெளியில் போகும்போது வெளியில் பொடி அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இன்னைக்கு அவங்க கப்புள் வந்து க்யூட்டாக இருக்கு, என்ன டபுள் ஸ்டாண்ட் இது, வெளியில் போடின்னு சொன்னதும் இல்லாமல் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. இப்போ கமருதீன் என்ன சொல்லியிருப்பாங்க, நீ யாரை வேணால் கல்யாணம் பண்ணிக்கோ ஆனால் இவளை மட்டும் கல்யாணம் பண்ணாத அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அப்படி பார்த்தீங்களா, இது ஒரு பெரிய வேர்டுங்க. ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணை ஒரு பையன்கிட்ட, அதுவும் அந்த பையனை காதலிக்கிற ஒரு பையன்கிட்ட போய் இவ ரொம்ப மோசமானவ, இவளை தாண்டி நீ வேற யாரை வேணா கல்யாணம் பண்ணிக்கோ, இவ கூட மட்டும் சேராத அப்படின்னு சொல்றது அந்த பொண்ணோட வாழ்க்கையை அழிக்கிற மாதிரியான ஒரு வார்த்தை. அப்படி ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணிட்டு அப்படி ஒரு தவறை நீ பண்ணிட்டு அவ்வளோ தூரம் வன்மங்களை கொட்டிட்டு அவங்க மேலே இப்போ வந்து அவங்க வந்து நல்லா அழகாக இருக்கிறாங்க, நல்லா க்யூட்டாக இருக்கிறாங்க, ஃபினாலையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு அதுக்கப்புறம் சில சேனலில் வந்து வன்மத்தை கொட்டுறது. அதாவது வந்து அந்த இன்சிடென்ட் நடந்துச்சு இல்லைங்க, கார் இன்சிடென்ட். இப்போது எனக்கு என்னென்னு வச்சுக்கலாங்க, எல்லா சேனல்லையும் வந்து பேட்டி எடுக்கிறானுங்க. அந்த எல்லா சேனல்லுமே பாரூக் கமருதீன் பேரை யூஸ் பண்ணாமல் ஒருத்தன் கூட பேட்டி எடுக்க மாட்டான். இவனுங்க எல்லாருமே பாரூக் கமருதீனுக்கு எதிரானவனுக்கு தான். அதை நான் அடித்து சொல்லுவேன், எவனுமே வந்து அந்த விஷயத்தில் பாரூக் கமருதீன் பக்கம் சில நியாயங்கள் இருக்குது அப்படின்னு பேசக்கூடிய ஆட்கள் கிடையாது. தம்ப்நெயில் கொண்டு பாரூக் கமருதீனை ஃபோட்டோ போட்டு வியூஸ் பிச்சை எடுக்கிறவனுங்க தான் இவனுங்க. இப்போ இவனுங்க வந்து பாரூக் கமருதீன் மேலே வன்மத்தை கொட்டிக்கிட்டு இருக்கானுங்க. இப்போ பாரூக் கமருதீன் உள்ள ஷோவை தான் ரன் பண்ணுறாங்க தவிர்த்து வெளியில் இருக்க யூடியூபர் இருக்கிறாங்களா சில பேர், அவங்களுக்கு வந்து போடுற பிச்சை என்ன தெரியுமா, பாரூக் கமருதீன் பேரை யூஸ் பண்ணாதான் வியூஸ் வரும் அப்படிங்கிறது. என்னோட வார்த்தை வேணா எழுதி வச்சுங்க. இதே திவ்யா கணேஷ் பேட்டி கொடுக்குறாங்க, அவங்களோட வியூஸை பார்த்துங்க. நாளைக்கு பார்வதியோ கமருதீனோ ஒரு பேட்டி கொடுக்கட்டும், திவ்யா கணேஷ் பேட்டி கொடுத்தாங்கல்ல அந்த வியூஸை விட 2 மடங்கு 3 மடங்கு அதிகமாக வியூஸ் வருதான்னு மட்டும் பாருங்க. அப்போ யார் ரியல் டைட்டில் வின்னரு அப்படிங்கிறத மக்களாகி நீங்களே முடிவு பண்ணீங்க. அந்த கார் டாஸ்கை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, பாரூக் கமருதீன் அவங்க 2 பேரும் வந்து தப்பு பண்ணிட்டாங்க,
தப்பு பண்ணும்போதே நான் வந்து இடையில இன்டர்ஃபர் ஆகி கேட்டிருக்கணும், பட் ஆனால் அதை நான் கேட்காம விட்ட தப்புன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே தான் நம்மளும் சொன்னோம். அந்த தவறு நடக்கும்பொழுது பிக் பாஸும் சரி, உள்ளே இருக்கிற கண்டஸ்டண்ட்டும் அவங்க அவ்வளோ தூரம் பேசும்போது வார்த்தை விடும்போது யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கல. சின்னதாக லைட்டாக ரொம்ப எல்லாம் மீறி போகுதுன்னு தெரியும். ஏன் அன்னைக்கு அந்த விஷயத்த ஸ்டாப் பண்ணியிருந்தா இன்னைக்கு ஒரு டாப் 4னு ஒரு உருட்டுனானுங்களா, அதுவும் இருக்காது. இன்னைக்கு டைட்டில்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் வச்சுட்டு இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் 4th பிளேஸ்ல இருந்திருப்பாங்களா, 3rd பிளேஸ்ல இருந்திருப்பாங்களான்னு தெரிஞ்சிருக்காது. அந்த அளவுக்கு அந்த கார் இன்சிடென்ட் அப்படிங்கிறது அந்த அந்த இன்சிடென்ட்டே மாத்திருச்சு. அந்த டாப் 4 அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜை மாற்றி அதுக்கப்புறமா கானா வினோத் பாக்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி பாரு கமருதீன் வெளியே போனதா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே டாப் 3ல வர வேண்டிய ஆட்கள். இந்த 3 பேருமே, வினோத்தாக இருக்கட்டும், கமருதீனாக இருக்கட்டும், பார்வதியாக இருக்கட்டும், இவங்க 3 பேரும் டாப் 3ல வர வேண்டிய ஒரு கண்டஸ்டன்ட். இந்த கார் இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா தான் இவங்க அதாவது வந்து அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகுது. ஷோவே வந்து அப்படியே மாறுது. ஏன்னா ரியல் பீப்புள்ஸ், அதாவது ரியல் டிசர்வ் 4 வந்து வெளியில் போகிறாங்க. டம்மியான மிக்சருங்க எல்லாருமே வந்து முன்னாடி வராங்க. ஓகேங்களா? ஸோ இது விட்டுருங்க. இதுக்கு என்ன திவ்யா கணேஷ் வந்து விமர்சனம் வைக்கிறாங்க அப்படின்னா, இது கமருதீன் வந்து பாரோட இன்ஃப்ளூயன்ஸில் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு உருட்டினாங்க. அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க வந்து தப்பு பண்ணிட்டாங்களாம், பண்ணிட்டு உடனே போயிட்டு சாரி கேட்கலையா. மக்களே, நீங்கள்லாம் வந்து லைவ் பார்த்தீங்களா இல்லையா? திவ்யா கணேஷ் நீங்கள் வந்து வெளியில் வந்து லைவ் பார்த்தீங்களா இல்லையா? அவங்க போயிட்டு சாரி கேட்கல, சார் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து சாரி கேட்டாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க வந்து விஷயத்தை ரெகுலேட்டே பண்ணல. ஸோ அதனால் அவங்க வந்து ரெட் கார்டு கொடுத்தது தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு உருட்டுறாங்க நம்ம பிஆர் அக்கா. இப்போ நான் என்ன பிஆர் அக்காட்ட கேட்குறேன்னா, கமருதீன் அந்த காருக்குள்ளேருந்து இறங்கி வெளியில் வராரு, வந்து வெளியில் வந்து சாப்பிட்டு ஹாஃப் பாயில் போட்டு இப்படி நிற்கும்போது அங்கே ட்ராமா கோயில் நம்ம சாண்ட்ராக்கு என்ன பண்ணாங்க, அப்படியே பதறினாங்க. பேயை பார்த்த மாதிரி நானும் வீடியோ போட்டிருந்தேன், பேயை பார்த்து பதறிய சாண்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தேன். அந்த மாதிரி கமருதீன் வரும்போது ஏதோ பேயை பார்த்த மாதிரி நடுநடுன்னு சொல்லிட்டு ஒரு சீனை போட்டாங்கல்ல, அவங்கள்ட்ட போயிட்டு எப்படி சாரி கேட்டிருப்பீங்க? அதுக்கப்புறம் பார்வதி தண்ணி கொடுக்க கிச்சனுக்கு வந்திருப்பாங்க. உடனே அந்த இடத்துல நம்ம சாண்ட்ரா இந்த குழந்தை எப்படி எல்கேஜி குழந்தை எப்படி பேயை பார்த்துட்டு அப்படி ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியே வந்து இந்த சைடில் பூந்து அப்படியே ஓடினாங்க. அந்த கிளிப்பை பார்த்தீங்களா இல்லை திவ்யா? இப்படி பண்ணுற சாண்ட்ரா கிட்ட போயிட்டு எப்படி சாரி கேட்க முடியும்? ஓகேவா, அதை விடுங்க. அதுக்கப்புறமா அவங்க இந்த விஷயத்தை அவங்க பண்ணது தப்புன்னு உங்களுக்கு தெரியும், வீக்கெண்டில் அடிவிழ போகுதுன்னு தெரியும். ஏன் கானா வினோத்தோ லைஃபே தொலைச்சிட்டே உனக்கு ரெட் கார்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லும் போது தெரியும். அப்படிப்பட்ட அவங்க விஜய் சேதுபதிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போய் சாரி கேட்குறாங்கல்ல, அந்த சாரி ஜென்யூனாக தெரியலையா மேடம்க்கு, யார் திவ்யா கணேஷுக்கு போயிட்டு நான் சாரி வந்து அவங்க வந்து கமருதீன் சாரி கேட்டது மட்டும் ஜென்யூன். கமருதீன் சாரி கேட்கும் போதும் நீங்கள் எல்லாரும் மதிக்கல, வெளியில் போ கதவு திறந்துருக்குன்னு தான் சொன்னீங்க எல்லாருமே, ஏன் கை தட்டி கொண்டாடுனீங்க. இதே பார்வதி வந்து சாரி கேட்கும் போது அவங்க என்ன ரியாக்ஷன் கொடுத்தாங்க? அவங்கள்ட்ட எப்படிங்க சாரி கேட்க முடியும்? உடனே இவங்க சாரி கேட்க போகும்போது அப்படியே பதறாங்க, என்னை கடிச்சு வச்சா போறாங்க, ஐயோ புலி வந்துருச்சு சிங்கம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருட்டுனாங்க. அதுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கு இந்த பிஆர் அக்கா. பிஆர் அக்கா வந்து என்னென்ன முட்டு கொடுத்துக்கிட்டு தெரியுமா? அந்த இடத்துல பார்வதி கேட்ட சாரி வந்து ரொம்ப ஜெனூனாவே இல்லை, ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அவங்க போயிட்டு சாரி கேட்குறாங்க. என் லைஃப் லாங் வந்து இந்த பண்ண இன்சிடென்ட் வந்து பெரிய விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்க வராங்க. அது அவங்க பண்ணது ட்ராமாவோ சரியோ தப்போங்க, பண்ணது தப்பு அப்படிங்கிறத ரிக்ரெட் பண்ணி தானே சாரி கேட்குறாங்க. அதுலேயும் வந்து அவங்க இப்போ கேட்டது வந்து சரியில்லை. பார்வோட இன்ஃப்ளூயன்ஸில் தான் வந்து நம்ம குழந்தை பப்பா கமருதீன் வந்து தப்பு பண்ணிட்டாரு. இதெல்லாம் என்ன ஸ்டேட்மெண்ட் இது? உள்ளே இருக்கும்போது அவங்க வெளியில் வரக்கூடாது, வெளியில் வரும்போது இவளை கல்யாணம் பண்ணிக்காத, இவளை வந்து நீ செட் ஆகாது அப்படின்னு சொல்லி உருட்டுனது இல்லாமல் வெளியில் வந்து திரும்ப இந்த விஷயத்தை வந்து அதாவது வந்து எப்படின்னு வச்சுக்கலாங்க, திவ்யா கணேஷ் டைட்டில் வந்துருச்சு. டைட்டில் வந்ததுக்கு அப்புறமா வர மிகப்பெரிய விமர்சனம் என்னன்னா, ரியல் டைட்டில் வினர் கானா வினோத். அப்போ அந்த விஷயத்தில் மட்டும் இவங்களுக்கு ஃபேவராக பேசிக்கிறாங்க. கானா வினோத் வந்து யாரால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகல, அவர் வந்து அடல்ட்டு, அவரால் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஏன் இதே பாரு கமருதீன், இந்த விஷயம் நமக்கு தேவையில்லாத விஷயம். இந்த இடத்துல நம்ம யாரும் சப்போர்ட் பண்ணா என்ன, நம்ம அந்த இடத்துல நம்ம என்ன ஸ்டைலில் இருந்தோமோ அதே ஸ்டைலில் சொன்னாதான் நம்மளை வந்து ரியல் நினைப்பாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல இல்லை நம்மளோட கமருதீன் வந்து பாரோட இன்ஃப்ளூயன்ஸில் இருந்துட்டாரு, ஸோ அதனால தான் தப்பு பண்ணிட்டாரு. அப்போது உனக்கு வந்து கானா வினோத் வந்து அடல்ட்டு, அவர் வந்து யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகல. கமருதீன் வந்து குழந்தை, அவர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டாரு. இது எப்படின்னா இவங்களுக்கு தகுந்த மாதிரி விஷயத்தை மாற்றிக்கிட்டு சில விஷயங்கள் வந்து பேசுகிறாங்க. இப்போது பரவலாக எல்லா இன்டர்வியூமே உங்கள்கிட்ட கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? பிஆர் வச்சு தான் நீங்கள் வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. உடனே மேடம் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் இதெல்லாம் வந்து அர்ச்சனாவுக்கே வந்த இது சார், எனக்கு வராதா, நான் அப்படி என்ன சார் பண்ணிட்டேன்? முதல்ல நான் என்ன சொல்கிறேன், அர்ச்சனாவையும் உங்களே கம்பேர் பண்ண தயவுசெய்து நிப்பாட்டுங்க. இந்த 9 சீசனில் வந்து ரித்விகா அப்படின்னு ஒரு டைட்டில் ஒன்று வந்திருப்பாங்க. ஜென்ரல் ஆடியன்ஸ் சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து சுத்தமாக இல்லை, ஜீரோ. ஜென்ரல் ஆடியன்ஸ் சப்போர்ட் அப்படிங்கிறது சுத்தமாக ஜீரோங்க.
இப்போ அந்த ரித்விகாவுக்கு அடுத்தபடியா இல்ல, ரித்விகாவே ஓவர்டேக் பண்ணிட்டு நம்ம திவ்யா கணேஷ் அவர்கள் வந்து ஜென்ரல் ஆடியன்ஸ் சப்போர்ட்டே இல்லாம தான் டைட்டில் வின்னர் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது மக்களுடைய கருத்து. இது என்னுடைய கருத்து இல்லை. ஒரு 2-3 யூடியூப் சேனலை விட்டுருங்க, அவனுக்கு வந்து திவ்யாவோட பிஆர் டீம் ஓகேங்களா. ஸோ அதில் போட்டுருக்கதை விட்டுருங்க. ஜென்ரலாக ஒரு இதில் போயிட்டு ஒரு போலில் நீங்கள் பாருங்க, கானா வினோத் எவ்வளோ ஓட்டு வந்திருக்கு, அடுத்தபடியாக இருக்கிற திவ்யா கணேஷ் எவ்வளோ ஓட்டு வந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்க. ஏன் கானா வினோத் வந்து பாக்ஸ் எடுத்துட்டு போனார் பார்த்தீங்களா, அந்த வாரம் கானா வினோத் எவ்வளோ ஓட்டிங்கில் இருந்தார் அன்அஃபிஷியலில், திவ்யா கணேஷ் எங்கே இருந்தாங்க அப்படிங்கிறத நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியலாகவே தெரியும். இப்போ யார் வந்து இந்த இடத்துல வந்து பிஆரை வச்சு வந்திருக்காங்க அப்படிங்கிறது. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க, பிஆரை எந்த இடத்துல இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லவே கிடையாது. நான் தெளிவாக பார்த்துட்டேன், எனக்கு பிஆர்லாம் இல்லைங்க, 100% இல்லைங்க, எனக்கு அப்படிலாம் சொல்ல. எப்படி சொன்னாங்கன்னா, எனக்கு இண்டஸ்ட்ரியில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நான் 11 வருஷமாக இந்த சினி ஃபீல்டில் இருக்கேன், ஸோ அதனால் எனக்கு நிறைய நண்பர்கள் இருப்பாங்க, அவங்க வந்து என்னோட அன்பில் ஏதோ பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் பிஆர் அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டீங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறீங்க, நான் என்ன பிஆர் வச்சு எல்லாரும் மொபைல்லையும் வாங்கி போயிட்டு ஓட்டாக போட முடியும், இன்ஃப்ளூயன்ஸாக பண்ண முடியும் அப்படிங்கிறீங்க. நான் என்ன கேட்குறேன், இது ஏன் பிஆர் அப்படிங்கிற ஒரு விஷயமே தப்பு அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, பிஆர் பண்ணுறதுனால உள்ளே இருக்கிற டிசர்வான கண்டஸ்டன்ட் வெளியில் தெரியாமல் போயிடுவார். இப்போ டம்மியாக இருக்கக்கூடிய இந்த திவ்யா மாதிரி ஆட்கள்லாம், இப்போ ஏன் திவ்யாலாம் நான் டம்மின்னு சொல்கிறேன்னா, கடைசியில் 4 பேரில் இவங்க டைட்டில் வின்னர் ஆகலாம்னு சொன்னது நான் தான். ஆனால் கம்பேர் டு மற்றவங்களோட உழைப்பை கம்பேர் பண்ணும்போது திவ்யாவோட உழைப்புங்கிறது ரொம்ப கம்மி இந்த ஷோவுக்கு. இந்த ஷோவில் வந்து 3 விதமாக வந்து நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணணும். ஒன்று, ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்ட் பண்ணணும். இது ஒரு என்டர்டைன்மெண்ட் ஷோ. அப்படி என்டர்டைன்மெண்ட் எந்த இடத்துலையுமே திவ்யா அவர்கள் வந்து பண்ணவே கிடையாது, நான் அடித்து சொல்லுவேன். அந்த இடத்துல ஃபன்னாகவும் என்டர்டைன்மெண்ட்டாகவும் பண்ணது யாருன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா 100% கானா வினோத் தான். அதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. சரி, இந்த ஷோவுக்காக நீங்கள் உழைப்பை போட்டுருக்கீங்களா, அதிகப்படியான கண்டென்ட் கொடுத்துருக்கீங்களா, ப்ராப்பரான வீக்கெண்டில் விவாதிக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி போட்டு பிளான் போட்டு ஒரு கேம் ஆடி இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. 4-5 இடத்துல உங்கள் மேலே விமர்சனம் வைக்கும் போது அந்த விமர்சனத்துக்கு பதில் தான் சொன்னீங்களே தவிர எந்த இடத்துல நீங்கள் கேம் ஆடவே கிடையாது. பார்வதி கேம் ஆடி இருக்காங்க. பார்வதியை இண்டஸ்ட்ரியல் கேமர்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா எல்லா இடத்துலையுமே அவங்க கேம் ஆடி இருக்காங்க, எல்லா இடத்துலையுமே அவங்க வந்து எல்லா விஷயங்களும் வந்து பண்ணியிருக்காங்க. வீக்கெண்டில் அதுக்காக ரோஸ்ட் வாங்கியிருக்காங்க. இது 2வது விஷயம். 3வது விஷயம், டாஸ்க் ஒன்று பர்ஃபெக்டாக ஆடி இருக்கணும். இந்த வீட்டில் டாஸ்க் வந்து யார் அந்த அளவுக்கு வந்து முழு மூச்சாக ஈடுபட்டு ஆடணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் கானா வினோத்துங்க. ஏன் கமருதீன் எல்லா இடத்துல விளையாடி இருக்கான். இப்படி எந்த 3 விதமான கேட்டகரியில் எந்த இடத்துலையுமே நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணாமல் ஒரு டைட்டில் ஜெயிக்கும் போது அந்த டைட்டில் எப்படி உங்கள் கையில் வந்து உட்காருது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இது ஃபைனலாக வந்து டைட்டில் வந்து ஜெயிச்சது வந்து ஓகே தான். ஏன்னா வந்து அந்த 4 மிச்சருங்க கம்பேர் பண்ணும்போது நீங்கள் வாங்கிட்டீங்க. பட் ஆனால் அதுக்காக ரெட் கார்டு கொடுத்து வெளியில் வந்தவங்களை வந்து விமர்சனம் பண்ணுறதா இருக்கட்டும், கானா வினோத் பாக்ஸ் எடுத்துகிட்டு போனது வந்து ஓகே டன், அவர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலை, அவர் இதெல்லாம் வந்து தேவையில்லாத பேச்சு. நீங்கள் அந்த இடத்துல வந்து என்ன சொல்லியிருக்கோன்னா மேபி இன்ஃப்ளூயன்ஸில் போயிருக்கலாம், சொல்லியிருக்கலாம்ல. ஏன்னா அவர் டைட்டில் வின்னர் ஆகிறான்னு தெரிஞ்சால் எப்படிங்க எடுத்துகிட்டு போயிருப்பாரு நீங்கள் சொல்லுங்கள். அவர் ஜெயிக்க போகிறாரு, அவர் தான் டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது அவர் எப்படிங்க அந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு போயிருப்பாரு. அதை எடுக்க வச்சது, அதை பிளான் போட்டது எல்லாமே உங்களோட டீம், உங்களோட விஜய் சேதுபதி, உங்களோட விஜய் டிவி. ஏன்னா ஒரு சாமானியன், ஒரு சாதாரண மனிதன் வந்து ஜெயிக்கக்கூடாது. ஏன் இதே இடத்துல பார்வதி கமருதீன் இருந்தால் இன்னைக்கு இதுவே வேற, அங்கே இருக்கிற டாப் 4 வேற. அதெல்லாம் தவிர்த்து விட்டு இவங்கெல்லாம் முன்னாடி வந்திருப்பாங்க. ரியல் டாப் 4 யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த கார் இன்சிடென்ட் நடக்காமல் இருந்ததுன்னா கானா வினோத், கமருதீன், பார்வதி, வியானா இவங்கெல்லாம் வந்திருப்பாங்க டாப் 4ல். ஸோ இப்போது சில சூழ்ச்சிகளாலையும் சில வன்மங்களாலையும் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. அதன் அடிப்படையில் வந்து வெளியேற்றப்பட்டவர்கள். ஸோ அதுக்கப்புறமா வந்து திரும்ப கமருதீன் பண்ணது தப்பு, அந்த இடத்துல நான் போயிட்டு வந்து கேட்டிருக்கணும், அந்த இடத்துல வந்து அவங்க வந்து சாரி வந்து செய்யணும்னா கேட்கல, அவங்க வந்து இன்னும் மாறலை, அவங்கள வந்து ஒரு நான் திரும்பியும் இவங்கள்ட்ட இருக்கிற மிகப்பெரிய விமர்சனம் என்னென்னா, ஒரு பெண்ணை நீ ஒரு பெண் தான், உன்கிட்ட வந்து ஒரு பையன்கிட்ட உன்னை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அதுவும் வந்து இது பர்சனலாக நடக்கலை, கோடிக்கணக்கான மக்கள் பார்க்கும் நிகழ்ச்சி ஓகேங்களா. இந்த கோடிக்கணக்கான மக்கள் பார்க்கும் நிகழ்ச்சியில் ஒரு பொண்ணை, இந்த பொண்ணை நீ வாழ்க்கையில் கல்யாணம் பண்ணிடாதா அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணுக்கான இமேஜை நீ எந்த அளவுக்கு ஸ்பாயில் பண்ணுற, எந்த அளவுக்கு கேரக்டர் அசாசினேட் பண்ணுற, எந்த அளவுக்கு அந்த பொண்ணு மேலே வன்மத்தை கொட்டியிருக்க. ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு நான் அந்த வார்த்தை விட்டேன் பார்த்தீங்களா, அது தவறுன்னு சொல்லிட்டு வெளியில் ஒரு இன்டர்வியூவில் கூட நீ சொல்லலை அப்படின்னா லைஃப் இருக்குது, கர்மா அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. பார்வதி உங்களுக்கு மோசமானவங்களாம் ஒன்று கிடையாது, ஷீ இஸ் ரா அண்ட் ரியல், அவ்வளோதான். நமக்கு எல்லாருக்குமே தெரியும்.
பார்வதி 100% பர்ஃபெக்ட் நான் சொல்லலை. அங்கே இருக்கிற 20 கண்டஸ்டன்ட்டுமே 100% பர்ஃபெக்ட் இல்லை. எல்லாருக்கிட்டுமே ஃப்ளாஸ் இருக்கு. திவ்யா கிட்டே இருக்கு, பார்வதி கிட்ட இருக்கு, கமருதன்ட்டே இருக்கு, வினோத்கிட்டே இருக்கு. ஆனா அதை எப்படி கடந்து வந்து எப்படி அதுக்கு மேலே வந்து அதுக்கப்புறமா வந்து கடந்து வராங்க அப்படிங்கிறதா மேட்ரு. பட் ஆனால் ஒரு மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டு அதை நியாயப்படுத்துகிற விதமாக அவங்க அந்த இடத்துல வந்து ஜெனூனா சாரி கேட்கல. இதெல்லாம் என்ன விதமான ஸ்டேட்மெண்ட்டுங்க? பிஆர் வச்சு ஜெயிச்சு வெளியில் வந்து விஜய் சேதுபதியோட சப்போர்ட்டோட உங்களோட மிகப்பெரிய 200% சப்போர்ட். அந்த 200% வந்து ஒருத்தர் கேட்குறான் இன்டர்வியூவில், அதுக்கு ஒரு தெளிவான ஒரு பதிலே இல்லை திவ்யா கிட்ட. இல்லை, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் 200% வந்து கரெக்டாக இருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க. மக்கள் முட்டாள் கிடையாது. ஒரு மக்கள் இல்லை, கோடிக்கணக்கான மக்கள் பார்க்குறாங்க. இந்த கோடிக்கணக்கான மக்கள் பார்க்கும்பொழுது இவங்க இந்த இடத்துல எதை மீன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கூட புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு வந்து மக்கள் ஒன்றும் முட்டாள் கிடையாது. ஓகேங்களா பிஆர் அக்கா? ஸோ அதனால் வெளியில் வந்தும் வன்மத்தோட தெரியாமல் கொஞ்சமாச்சும் ஒரு பொண்ணை நம்ம இப்படி சொல்லியிருக்கோம், இது எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட்டு, அது எந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் வந்து பாதிக்கும், அவங்க லைஃப்பில் எந்த அளவுக்கு ஸ்பாயில் பண்ணும் அப்படிங்கிறத ரிக்ரெட் பண்ணி அதை ஒரு இடத்துலயாச்சும் தெளிவாக பேசுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். ஒரு இடத்துல கூட பேசலை. அதுக்காக தான் இவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட். இந்த இன்டர்வியூ ஃபுல்லாமே எல்லாருமே வந்து திவ்யாவை போல்றதுக்காக பாரு கமருதனை ஒரு படி கீழே இறக்கி வச்சு பேசுகிறாங்க. திரும்ப திரும்ப நான் ஒரு விஷயத்த சொல்கிறேங்க, ஒருத்தவங்களோட மேலே தூக்கிறதுக்காக இன்னொருத்தவங்களை மட்டம் தட்டுறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கேவலமான அருவருக்கத்தக்க ஒரு செயல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, என்னதான் உங்களோட ஆங்கர்ஸ் எல்லாருக்கும் பாரு கமருதன் மேலே மிகப்பெரிய வன்மங்கள் இருந்தாலும் அவங்க உங்களை விட மோசம் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு, இந்த டைட்டில் பையர் இருக்காங்கல்ல, டைட்டில் பையர், அவங்கள்ட்ட ஒன்று சொல்லிக்கிறது தான், நீங்கள் டைட்டில் வாங்கிட்டீங்க, பணம் சம்பாதிச்சிட்டீங்க, எல்லாம் வேணால் பண்ணீங்க. ஒரே ஒரு விஷயம், இந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, இந்த டைட்டில்னு வருது இல்லை, ஸோ இந்த டைட்டில் அப்படிங்கிறது கையில் ஏந்தும்போது இது நமக்கு வந்து ஃபீல் ஆகும் கொஞ்சமாச்சும். ஓகே, இது நமக்கு ஜென்யூனாக கிடச்சிருக்கு, இது மக்கள் இடத்துலேருந்து நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் ஆகணும். அதை தாண்டி இன்னொருத்தர் வெளியில் போனதுனால தான் நமக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி வருது இல்லை, அதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய விமர்சனம். ரெண்டாவது, இன்னும் 10 வருஷம் ஆனாலும் சீசன் 9 டைட்டில் வின்னர் திவ்யா கணேசன் தான் வரும். பட் ஆனால் அந்த இடத்துல ரியல் டைட்டில் வின்னராக இருந்தவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு வரும்ல, அது போதும், சம்பவம் அதுதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இதே மாதிரி அடுத்த அப்டேட்டோட அடுத்தடுத்த வீடியோக்குள்ள நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஏவி.